தற்போது நாட்டில் உள்ள 1/3 குடும்பத்திற்கு பெண்களை தலைமைத்துவம் வழங்குவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோசி சேனாநாயக்க குறிப்பிடுகின்றார். கொழும்பில் இன்று முற்பகல் நடைபெற்ற கண்காட்சியொன்றில் கலந்து கொண்ட சந்தர்ப்பத்திலேயே அவர் இதனை கூறினார். இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள கைவினைப் பொருட்களை தயாரிப்பதற்கு ரோசி சேனாநாயக்கவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து உதவி வழங்கப்பட்டுள்ளது. இதன்போது திறமையை வெளிப்படுத்தியவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. எமது நாட்டின் பெண்கள் 2ஆம் தர பிரஜைகளாக மாறியுள்ளனர். அவ்வாறே எனக்கு தோன்றுகின்றது. நாட்டில் உள்ள பெண்களும் அவ்வாறே எண்ணுகின்றனர். இலங்கையின் அனைத்து பெண்களையும் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பெண்களுக்காக நான் இங்கு பேசுகின்றேன். எமக்கு அரசியல் ரீதியில் சமூக ரீதியில் தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான பின்புலம் ஒன்று தற்போது ஏற்பட்டுள்ளதா என்ற பிரச்சினை தோன்றியுள்ளது. இந்த நாட்டின் 3 குடும்பங்களின் ஒரு குடும்பத்தின் தலைமைத்துவத்தை பெண்கள் ஏற்றுள்ளனர். எமது உரிமைகள் மீறப்படாத வகையில் எமது உரிமைகள் பாதுகாக்கப்படும். நாம் வாழக்கூடிய சூழல் ஒன்று உருவாகியுள்ளதா என்பது பிரச்சனையாக மாறியுள்ளது. இங்கு மேலும் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து வெளியிட்டனர். பெண்கள் என்ற ரீதியில் தற்போது பல்வேறு பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பல்வேறு நபர்களின் அழுத்தங்களுக்கும் அநீதிக்கும் உட்படுத்தப்படும் ஒரு இனமாகவே நாம் இந்த நாட்டில் வாழ வேண்டிய நிலையில் காணப்படுகின்றோம். பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு இலக்கான பெண்கள் எமது மாவட்டங்களில் காணப்படுகின்றனர். எனினும் அவர்களது வாழ்க்கையை இதுவரையில் கட்டியெழுப்ப முடியாத ஒரு நிலையே காணப்படுகின்றது. அரசாங்கம் மக்களுக்கு தெரியாமல் பொருட்களின் விலையை உயர்த்துவதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவிக்கின்றார். கோட்டாஞ்சேனை பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாம் கதைக்கின்ற இந்த நேரத்தில் பாலின் விலையை 10 ரூபாவால் உயர்த்தியுள்ளனர். இது தெரியுமா? 2 மாதங்களுக்கு முன்னர் பருப்பின் விலையை 5 ரூபாவால் உயர்த்தினர். மருந்தின் விலையை அதிகரித்துள்ளனர். இன்னும் 2 மாதங்களில் நிச்சயமாக கோதுமை மாவின் விலையை உயர்த்துவார்கள். அரிசியை விற்க வேண்டும் என்பதால் பானின் விலையை அதிகரித்ததாக அப்போது கூறுவார்கள். அரிசி விலை அதிகரித்ததும் பானை உண்ணுமாறு கூறுவார்கள். இவை 2ம் அதிகரித்தவுடன் சொந்த கேக் உண்ணுங்கள் என்று கூறுவார்கள். இவ்வாறான புனைகதைகளையே அரசாங்கம் எவ்வளையிலும் கூறும். பொருளாதாரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு அவர்களுக்கு தெரியவில்லை. ஆட்கடத்தலில் ஈடுபட்ட 27 இலங்கையர்களை யூரோபோல் எனப்படும் ஐரோப்பாவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான முகவர் நிலையம் கைது செய்துள்ளது. பின்லாந்து, பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்படுவதாக ஐரோப்பாவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான முகவர் நிலையம் அறிவித்துள்ளது. நீதிமன்ற அதிகாரிகள், பின்லாந்தின் எல்லை பாதுகாப்பு படையினர், பிரான்ஸ் மற்றும் பெல்ஜிய போலீசாரின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் 100க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டுள்ள இலங்கையர்கள் இலங்கையிலிருந்து சட்டவிரோதமாக சிலரை பிரான்சுக்கு அழைத்து செல்ல உதவி வழங்கியுள்ளதாக யூரோபோல் குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியம், கென்யா, தன்சானியா, துருக்கி மற்றும் பின்லாந்து ஊடாக இலங்கையர்களை சட்டவிரோதமாக ஐரோப்பாவுக்கு அழைத்து செல்ல சந்தேக நபர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் நடைபெற்ற கலந்துரையாடலின் பின்னர் இந்த ஆட்கடத்தலில் ஈடுபட்ட இலங்கையர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இது தொடர்பாக பிரசல்ஸில் உள்ள இலங்கை தூதுவர் ரவிநாத் ஆரியசிங்கவிடம் வினவிய போது ஐரோப்பாவின் பாதுகாப்பு அதிகாரிகள் சந்தேக நபர்களிடம் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். லிந்துலை ஆட்லோ தோட்டத்தில் கடந்த 2010ஆம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தில் 10 வீடுகள் முற்றாக சேதமடைந்தன. இந்த மின் ஒழுக்கினால் அனர்த்தத்திற்கு உள்ளாகிய மின் தூண்களே இவை. அதிகாரிகளின் அசமந்த போக்கினை இந்த மின் தூண்கள் பறைசாற்றுகின்றன. தற்போது குறிப்பிட்ட மின்கம்பங்கள் தமது குடியிருப்புகளில் சரிந்து வீழ்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக ஆட்லோ தோட்ட மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இது இந்த மின்சார கம்பங்கள் இவ்வாறு சாஞ்சி கிடப்புறனால தான் இந்த லைனர்கள் வீடு எரியறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அதே போல
இன்னமும் இந்த ஒரு 15 மின்கம்பங்களை வந்து இன்னமும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ அல்லது சம்மந்தப்பட்ட மின்சார நிறுவனமோ இதை புனரமைச்சு தரல. இது என்னைக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பல முறை தெளிவுபடுத்திய போதிலும் இதுவரையில் சிறந்த தீர்வுகள் பெற்றுத்தரப்படவில்லை என மக்கள் குறிப்பிடுகின்றனர். கம்பம் நெருப்பு பிடிச்ச நேரத்தில் இந்த கரண்ட் சாயறதுக்கு இருந்தது, இன்னும் அதை செஞ்சு கொடுக்கல. இது சம்பந்தப்பட்டவங்கள யாராவது இதை உடனடியாக செஞ்சு தரவும் அன்போடு கேட்டுக்கணும். மீண்டும் ஒரு முறை ஆட்லோ தோட்ட மக்கள் அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கு முன்னர் உரிய தீர்வுகளை வழங்க அதிகாரிகள் முன் வருவார்களா? லிந்துலை பிரதேச மின் பொறியியலாளரே, இது உங்களின் கவனத்துக்கு. BPL 2020 கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற்ற முதல் போட்டியில் குல்னா ராயல் பெங்கால் அணி 19 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. போட்டியில் 176 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய டாக்கா கிளேடியேட்டர்ஸ் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 156 ஓட்டங்களை பெற்று தோல்வியடைந்தது. மிர்பூர் ஷியாபங்களா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் குல்னா ராயல் பெங்கால்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாடியது. அர்சல் கிப்ஸ் 14 ஓட்டங்களுடனும் சிவ்னரின் சந்திரபோல் 19 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். டியோன் ஸ்மித் 37 ஓட்டங்களையும் அணித்தலைவர் சகிப் அல் ஹசன் 42 ஓட்டங்களையும் பெற்று அணியை வலுப்படுத்தினர். ஆண்ட்ரூ ரசல் 15 பந்துகளில் 37 ஓட்டங்களையும் நசீர் ஹுசைன் 22 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்றனர். குல்னா ராயல் பெங்கால்ஸ் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 175 ஓட்டங்களை குவித்தது. பந்துவீச்சில் அசார் மஹமூட் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். வெற்றியிலக்கான 176 ஓட்டங்களை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய டாக்கா கிளேடியேட்டர்ஸ் அணியின் முதல் விக்கெட் 18 ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டது. இம்ரான் நசீர் 14 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். அசார் மஹமூட் 28 ஓட்டங்களையும் டெரன் ஸ்டீவன்ஸ் 38 ஓட்டங்களையும் பெற்றனர். இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த கிரான் போலாட் 39 ஓட்டங்களை பெற்ற போதிலும் வெற்றிக்கு அது போதுமானதாக இல்லை. 20 ஓவர்கள் முடிவில் டாக்கா கிளேடியேட்டர்ஸ் அணியால் 7 விக்கெட் இழப்புக்கு 156 ஓட்டங்களை பெற முடிந்தது. ஆண்ட்ரூ ரசல் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதேவேளை BPL 2020 கிரிக்கெட் தொடரின் இன்றைய இரண்டாவது போட்டியில் பாரிசால் பர்னஸ் மற்றும் டொரண்டோ ராட்சானி அணிகள் தற்போது மோதுகின்றன. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய 20 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 180 ஓட்டங்களை பெற்றது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாரிசால் பர்னஸ் அணி சார்பாக கிறிஸ் கெயில் மற்றும் அகமது ஷெஷாட் ஜோடி ஆட்டத்தை ஆரம்பித்தது. இவர்கள் முதல் விக்கெட்டில் அதிரடியாக 82 ஓட்டங்களை குவித்தனர். கிறிஸ் கெயில் 39 ஓட்டங்களை பெற்று ஆட்டமிழந்தார். அபாரமாக துடுப்படுத்தாடிய அகமது ஷெஷாட் அரைச்சதம் அடித்தார். 40 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 6 சிக்சர்கள் 4 பவுண்டரிகளுடன் 67 ஓட்டங்களை குவித்தார். அணித்தலைவர் ஷஹாரியார் நஃபீஸ் 28 ஓட்டங்களையும் பிரெட் ஹாட்ச் 38 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்றனர். பந்துவீச்சில் மாலன் சாமுவேல்ஸ் அப்துல் ரசாக் ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டை கைப்பற்றினர். மிர்பூர் ஷியாபங்களா மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியின் நேரடி ஒளிபரப்புடன் தற்போது இணைந்து கொள்வோம். খেলা শিখবে শিখবে এটা আশা করছি। আচ্ছা, আর মানে সব যে প্লেয়ার্স গুলো আছে ওনার জন্য কিছু মেসেজ কিছু বলতে চাইবেন? না, ওনাদের আসলে মেসেজ আমি আর কি দিব, আমি শুধু বাংলাদেশিদের জন্য বলবো যে যেটা ভালো সেটাই গ্রহণ করবে তারা বিদেশি প্লেয়ারদের কাছ থেকে। আচ্ছা, আর আমি আরেকটা কথা শুনেছি যে মিসেস রহমান খুব ভালো হোস্ট, তো আমরা জানতে চাইছি আপনি আমাদেরকে কখন ডাকছেন বাড়িতে? এনি টাইম, যখন আপনাদের সুযোগ হবে তখনই আসবেন, কোনো এনি টাইম। আমার ফেভারিট হলো মাছের ওই যে পাতুরিটা, এটা পাক্কা পাক্কা কোনো পাক্কা পাতুরি। অলরাইট, খুব ভালো লাগলো আপনার সঙ্গে কথা করে। Let's go back to the studio. That was some conversation. It's 69 for 3. டெஸ்ட் கிரிக்கெட் அந்தஸ்துடைய அணியொன்றுக்கு எதிராக முதல் தடவையாக ஆப்கானிஸ்தான் நேற்று சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடியது. இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணியின் எதிராளியான பாகிஸ்தான் அணி 7 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. சார்ஜாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் கரீம் சாதிக் 40 ஓட்டங்களையும் முகமது நாஃபி 37 ஓட்டங்களையும் பெற்றனர். பந்துவீச்சில் ஷஹீத் அஃப்ரிடி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 196 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய பாகிஸ்தான் 42 ஓட்டங்களுக்கு முதல் 2 விக்கெட்டுகளையும் இழந்தது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் முகமது ஆபிஸ் 8 ஓட்டங்களுடனும்
அஷாத் சாபிக் 20 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தனர். இம்ரான் ஃபர்காட் 52 ஓட்டங்களை பெற்றார். யூனிஸ் கான் 70 ஓட்டங்களையும் அணித்தலைவர் மிஸ்பா உல்லாக் 40 ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்று வெற்றியை உறுதி செய்தனர். பாகிஸ்தான் அணி 37 ஓவர்கள் ஒரு பந்து வீச்சில் 3 விக்கெட் இழப்பிற்கு வெற்றி இலக்கை எட்டியது. போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதை சாஹிட் அஃப்ரிடி வென்றார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.